அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். இதில் திருமண பொருத்தம் அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும். கிரக பொருத்தங்கள், சூரியனிலிருந்து ராகு கேத்துக்கள் வரைக்குண்டான கிரக பொருத்தம் எப்படி பார்க்கணுன்ற விஷயத்தை பார்த்தோம். திருமண பொருத்தம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா, நிமிஷங்களில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, 10க்கு 7 இருக்கு, 8 இருக்கு, 6 இருக்குன்னு சொல்லி மார்க் போடக்கூடிய ஒரு விஷயமா இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நம்ம பெரியவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அதுக்கு விதிகளை வகுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்தில் பண்ணதுனால தான் அப்போல்லாம் திருமணங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பொருத்தம் சரியாக பார்க்காம அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனைகள் வருது. என்னென்ன மாதிரியான பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நட்சத்திர பொருத்தம், தசவித பொருத்தம் சொல்லக்கூடிய அந்த 10 பொருத்தங்கள் எப்படி பார்க்கணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்கக்கூடிய தசாபுக்தி, ஏக தசை 2 பேருக்கும் நடக்கக்கூடாது, ஒரே புக்தி நடக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ராகு ஒருத்தருக்கு கேது அப்படின்றது நடக்கக்கூடாது, 3, 6, 8, 12க்கு உண்டான தசாநாதன்கள் 2 பேருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்ன பொருத்தம், இந்த லக்னம் இருக்கும் பொழுது திரிகோண லக்னங்கள் இணைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த லக்னம் இருக்கும் பொழுது ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு 6ஆம் லக்னமாக இருக்கக்கூடிய 8ஆம் லக்னமாக இருக்கக்கூடிய லக்னங்களை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி லக்ன பொருத்தங்களை முழுமையாக பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரக பொருத்தங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக பாவ பொருத்தம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்தான பலம் சொல்லக்கூடிய விஷயம். 12 கட்டங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்தில், 12 ஸ்தானங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்தானமும் பாவம் ஸ்தானம் 2 ஒன்று தான், ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடுது. அப்போ அந்த பற்றி விரிவாக நம்ம ஒரு ஜாதகத்தில் முடிவெடுத்து அதில் என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன ஸ்தானங்கள் பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது எல்லோரும் எல்லாமும் பெற முடியும். அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது முதல்ல லக்னத்திலிருந்து ஆரம்பிப்போம். 1ஆம் வீடு, அந்த ஸ்தானம் லக்ன பாவம் ஒருத்தருக்கு சரியா இல்லை. சரியா இல்லைன்னா எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு அசுபர்களுடைய பார்வை இருக்கு. லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம், மறைவு, வக்ரம் அப்படின்னு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரகம் நட்சத்திர சாரம் சரியா வாங்கல, இல்லை அந்த லக்னத்தை செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க, இல்லை அந்த லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அவர் 2 அசுபர்களோட நடுவில் இருக்கார், அஸ்தங்கதம் ஆகியிருக்கார். இப்படின்னு பல வழியில் ஒரு கிரகம் பலம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்தானம் பலம் குறையறதுக்கு அசுபர்களுடைய பார்வை இருக்கிறது, அசுபர் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்ட்டு பலம் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு முதல் இடம் சொல்லக்கூடிய லக்ன பாவம் நன்றாக இல்லைன்னா அவருக்கு அந்த லக்ன பாவம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை சேர்க்கணும். எப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம் பலம் குறைவாக இருக்கு, ஆனால் ஜீவனஸ்தானம் பிரமாதமாக இருக்கு. அவருக்கு படிக்கிறாரு, படிப்பு முடித்த உடனே நல்ல வேலை கிடச்சிருது, ஆஸ்தி அந்தஸ்தோட பெரிய நல்ல உத்தியோகம், நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, அதிகார பலம் இருக்கக்கூடிய, நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குது. ஆனால் லக்னம் பலமாக இல்லை அப்படின்னும் போது அவருக்கு எப்பயும் ஏதாச்சும் ஒரு வியாதி பட்டே இருக்கு, இல்லை அவர் ஒரு பயந்த சுபாவமாக இருக்கார், தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பதவியை அவருக்கு உபயோகிக்க முடியல. இப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கும் பொழுது அவருக்கு ஜீவனஸ்தானம் கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கு, சரியான வேலையை முயற்சி பண்ணும்போது கிடைக்கல, இல்லை தொழிலில் சரியான நிலைக்கு அவரால் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருத்தர் லக்னம் பலமாக இருக்கு, சிறந்த ஆரோக்கியமாக இருக்காரு, நல்ல தைரியசாலி, அவருக்கு ஒரு துணை மட்டும் கிடைச்சிட்டா அவர் சாதிச்சிடுவார் அப்படின்ற விஷயம்தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போது லக்னம் பலம் குறைவாக இருக்கிற ஒருத்தருக்கு லக்னம் பலம் அதிகமாக இருக்கிற ஒருத்தரை இணைத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் இடம், 2ஆம் இடம்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம்,
வாக்குஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானம் வந்து சரியாக இல்லை, அந்த ஸ்தானாதிபதி பலம் குறைஞ்சிடுறாரு, இல்லை அந்த ஸ்தானத்துக்கு வந்து அசுபர்களுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு, ஒருத்தருக்கு வந்து வாக்கு சாதுரியம் சரியாக இல்லை, பேச்சினால தான் வாயினால தான் நீ வந்து கஷ்டப்படுற, அப்போ நீ பேசாமல் இருந்தால் அந்த பிரச்சனை வந்து இருக்காது. நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் நடைமுறையில். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். இல்லை பணம் வந்து வந்தாலும் கையில் தக்க வச்சுக்க முடியல, உழைப்பு அவர் வேலையை செஞ்சிடறாரு, இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து பணம் வரல. அப்புறம் குடும்ப அமைப்பு சிறப்பாக இல்லை அவருக்கு, இல்லை நல்ல குடும்பம் இருந்தும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கார். இப்படின்ற விஷயங்கள்லாம் 2ஆம் இடம் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஸ்தானம் வந்து ஒருத்தருக்கு சரியாக இல்லாமல் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்பொழுது இந்த இடம் பலமாக இருக்கக்கூடிய இவருக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் 2ஆம் இடம் வந்து சுப ஆதிபத்தியம் பெற்று சுபர்களுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருந்து அந்த கிரகம் பலமாக இருக்கும் பொழுது இவருக்கு அந்த ஜாதகரை நம்ம வந்து சேர்த்து வைக்கும் பொழுது திருமணத்துக்கு பின்னாடி இவருக்கு சிறந்த வாக்கு சாதுரியம், தனஸ்தானம் பணம் வந்து சரியான முறையில் கிடைக்கிறது, நல்ல குடும்பம் வந்து சிறப்பாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உதவி பண்ணுறது போன்ற அந்த 2ஆம் இடம் வந்து இவருக்கு சிறப்பாக அமையும். இப்படியாக இந்த 12 பாவங்களும் எப்படி வந்து நம்ம ஜாதகத்து பொருத்தத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் நவ ரத்தினங்கள். இதில் மாணிக்கம், சூரியனுடைய ரத்தினமாக இருக்கக்கூடிய மாணிக்கத்தை யார் யார் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னம் இருக்கவங்க போடலாம். மேஷ லக்னம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியதுனால மேஷ லக்னம் இருக்கிறவங்க போடலாம். தனுர் லக்னம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதுனால தனுர் லக்னம் இருக்கிறவங்க போடலாம். விருச்சிக லக்னம் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதுனால விருச்சிக லக்னம் இருக்கிறவங்க போடலாம். கடக லக்னம் குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடக லக்னத்தில் இருக்கிறவங்க போடலாம். அப்படி போடும்பொழுது அவங்களுக்கு வந்து சிறந்த வாக்கு சாதுரியம், பேச்சினால பயன்பெறக்கூடிய தன்மை, வாக்கு சாமர்த்தியம், நல்ல தனஸ்தானம் பண அபிவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப அமைப்பு, குடும்ப நபர்கள்ட்டேருந்து சரியான ஆதரவு கிடைக்கல, பிரச்சனைகளாக இருக்குது, விரோதம் இருக்குது, சண்டை சச்சரவு வருது அப்படின்றவங்க போடலாம். அது மாதிரி குடும்பம் தனக்குன்னு ஒரு குடும்பம் அமையல அப்படின்னு எல்லாரும் தன் கூட பிறந்தவங்கெல்லாம் ஒரு குடும்பம் திருமணம் குழந்தைகள் செட்டில் ஆகிட்டாங்க, தனக்கு அமையலன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் போடும் பொழுது நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைச்சி நல்ல குழந்தைகள் கிடைச்சி அவங்களுக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் அமையும். திருமணம் ஆகாதவங்கன்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் தன்னுடைய சகோதரர்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு அன்புக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது அந்த குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய ரத்தினமாக இருக்கக்கூடிய மாணிக்கத்தை கடக லக்னம் இருக்கிறவங்க போடலாம். போடும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு யார் போடலான்னு பார்க்கும்பொழுது சூரியன் தசை நடக்கும்பொழுது, இப்போது சூரிய தசைன்னு பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு வந்து கன்னியா லக்னம், அவருக்கு வந்து சூரிய தசை நடக்குது. அப்போ சூரியன் அவருக்கு வந்து விரையாதிபதியாக வருவார். அப்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது ஜாதக ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது அவங்க சூரியன் போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. துலா லக்னம் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்பொழுதுமே சூரியனோட மாணிக்கத்தை போட முடியாது. ஏன்னா துலா லக்னத்துக்கு சுக்கிரன் ஆதிபத்தியம் வருது, சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகைன்றதுனால அதை வந்து போட முடியாது. ஆனால் துலா லக்னம் நடந்துட்டு இருக்க ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது. சூரியன் வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிற முறையில் இருந்தாலும் அவர் வந்து லாபாதிபதியாகவும் இருக்கார். அப்போது அவங்களுக்கு சூரியனுடைய அந்த 6 வருஷ திசை அவங்க லாபம் சொல்லக்கூடிய போது தொழிலில் வரக்கூடிய லாபம் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், அந்த 11ஆம் இடத்து விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது துலா லக்னம் இருக்கக்கூடிய ஒருத்தர் போடலாம். அப்புறம் விருச்சிகம் தனுசு வந்து எப்பயுமே போடலாம். போடும்போது அவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மகர கும்ப லக்னம் இருக்கிறவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கார். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி மிக பலமாகவும் ஆகக்கூடாது, கெட்டும் போயிடக்கூடாது, நடுத்தரமாக இருக்கிறது நல்லதுன்ற முறையில் அவங்க வந்து சூரிய தசை நடக்கும்போது போடாமல் இருக்கிறதே போகிறோம்.
அதுக்குண்டான கோவில் போகிறது, ஸ்லோகங்கள், கிருத்திகை விரதம் போன்ற விஷயங்கள்லேயே வந்து சூரியனை பலப்படுத்திக்கலாம். அதே மாதிரி கும்ப லக்னம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் சூரியன் சனிக்கு இயற்கையிலே பகை அப்படின்ற ஒரு விஷயம், 7ஆம் இடம் மாரகஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயன்றதுனால போட வேண்டாம். மீன லக்னம் பார்க்கும்பொழுது 6ஆம் இடமா வர்றதுனால அவங்களும் வந்து போடாமல் இருக்கிறதே வந்து சிறப்பு. மீன லக்னம், லக்னத்துக்கு குரு அதிபதி, குருவுக்கு சூரியன் நட்பு அப்படின்ற முறையில் போடலாம் அப்படின்னு சொல்கிறது கூட 6ஆம் இடத்து அதிபதின்ற முறையில் போடாமல் இருக்கிறது சிறப்பை கொடுக்கும். அப்புறம் மேஷ லக்னம் எப்பயுமே போட்டுக்கலாம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி. ரிஷப லக்னம் சொல்லும்போது சூரியனுடைய தசை நடக்கும்போது போட்டுக்கலாம். அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னமாக இருக்கும் பொழுது அவங்க வந்து சூரிய தசை நடக்கும்போது ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வாகன யோகங்கள் கிடைக்கணும், அரசாங்கம் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஷப லக்னம் இருக்கக்கூடிய ஒருத்தர் சூரிய தசை நடக்கும் பொழுது மாணிக்கம் போடலாம். அடுத்தபடியாக மிதுன லக்னம். மிதுன லக்னமாக இருக்கும் பொழுது 3ஆம் இடத்து அதிபதியாக சூரிய பகவான் வர்றார். முயற்சி ஸ்தானம், காரியம், வெற்றி, ஜெயம், சகோதர ஸ்தானம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது மிதுன லக்னமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சூரிய தசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மாணிக்கம் போடலாம். அதுக்கப்புறம் கடக லக்னம் இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து சந்திரன் சூரியன் நட்பு, கடகம்க்கு உண்டான முத்து, சூரியனுக்கு உண்டான மாணிக்கம் ரெண்டு சேர்த்து ஒன்றா கூட போடலாம். அந்த அளவுக்கு வந்து ரெண்டு சேர்ந்து ஒருத்தருக்கு பலம் கொடுக்கும் அப்படின்ற முறையில் எப்பயுமே போடலாம். இப்படியாக இயற்கையிலே இந்த லக்னம் இருக்கிறவங்க எப்போதும் போட்டுக்கலான்ற முறையிலையும், இந்த சூரியனுடைய தசை நடக்கும் பொழுது இந்த லக்னம் இருக்கிறவங்க போடலான்ற முறையிலையும் மாணிக்கத்தை சரியான முறையில் போட்டு அதனுடைய பலன்களை வந்து முறையாக வந்து நம்ம அனுபவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாணிக்கத்தை எந்த விரலில் போடணும், அது வந்து எந்த உலோகத்தில் செஞ்சு நம்ம போடணும், அது சைனா போடலாமா, பெண்டன், டாலர் கோத்து, அப்படி இல்லை மோதிரத்தில் வச்சு எந்த விரலில் போடணும், அதை போட்டதுக்கப்புறம் எப்படி வந்து அதை நம்ம வந்து பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அதனுடைய சக்தி வந்து கெட்டு போகாத அளவுக்கு, சக்தி அதிகமாகிற அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அந்த கல்லுக்கு வந்து இன்னும் பலம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பூஜைகள், என்ன கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாளை பார்க்கலாம்.